ஹரே கிருஷ்ணா. ஐப்பசி மாச வளர்பிறையில வர ஏகாதசியோட பேரு தேவோத்தானி ஏகாதசி. தேவோத்தானி ஏகாதசிக்கு நிறைய பேர் உண்டு. பிரபோதினி, ஹரிபோதினி, உத்தான ஏகாதசி அப்படின்னு பல பேர் இருக்கு. பிரம்மர் நாரதர்கிட்ட சொல்றார். என்ன சொல்றாருன்னா, எல்லாருடைய பாவங்களும் அழிக்கக்கூடிய வல்லமை உடையது இந்த ஏகாதசி. 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலனும் 100 ராஜசூய யாகம் செய்த பலனும் இந்த ஏகாதசி விரதம் இருந்தா கிடைக்குமா. அப்புறம் கங்கைக்கு எப்ப மரியாதை அப்படின்னா, இந்த ஹரிபோதினி, அதாவது இந்த ஏகாதசி வர வரைக்கும் தான் மரியாதை. அந்த ஏகாதசி வந்துருச்சுன்னா கங்கைக்கு மரியாதை இல்லையா. அதாவது என்ன சொல்றேன்னா, கங்கையில குளிக்கிறத விட பல மடங்கு பலன் இந்த ஒரு ஏகாதசி இருந்தா கிடைக்கும் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். எல்லா விதமான புண்ணிய நதியிலையும் குளிச்ச பலன் இந்த ஒரு ஏகாதசி விரதம் இருந்தா கிடைக்குமா. நாரத முனி தெளிவா கேட்கிறாராம், ஒருவேளை சாப்பிட்டா என்ன பலன், அதாவது மதியானம் சாப்பிட்டா என்ன பலன், இல்ல சாயந்தரம் சாப்பிட்டா என்ன பலன் அப்படின்னு கேட்கும்போது பிரம்மர் சொல்றாராம், நடுப்பகல் ஒரு வேளையை மட்டும் சாப்பிட்றது அப்படின்னா பழம், பால், அப்புறம் கிழங்கு வகைகள்லாம் சாப்பிடலாம். அரிசி தானிய வகைகள்லாம் சாப்பிடக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரே ஒரு வேளை நடுப்பகல்ல பழமோ ஏதோ சாப்பிட்டோம்னா பூர்வ ஜென்ம பாவங்கள்லாம் விலகுமா. மாலையில ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டா 2 பிறவிகளுடைய பாவங்கள்லாம் விலகுமா. சாப்பிடாமே இருந்தா 7 பிறவிகளோட பாவம் விலகுமா. மேருமலை அளவுக்கு பாவம் பண்ணியிருந்தா கூட, மேருமலைக்கு இன்னொரு பேர் உண்டு, சுமேருன்னு சொல்லுவாங்க. மேருமலை அப்படிங்கிறது நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அதுக்கு தனியா தெய்வீக பார்வை வேணும். அந்த மேருமலை ரொம்ப மிகப்பெரிய மலையாங்க. அந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருந்தா கூட அந்த பாவம்லாம் விலகிருமா. நீங்க ஃபுல்லா எதுவுமே சாப்பிடாம ஹரிபோதினி இந்த தேவோத்தானி ஏகாதசி இருந்தா எல்லா பாவமும் விலகிரும் அப்படின்னு நாரதர்கிட்ட பிரம்மர் சொல்லிட்டு இருக்கார். 1000 பிறவிகள்ல செய்த பாவங்கள்லாம் சாம்பல் மாதிரி பஸ்பமாயிடுமா, ஒண்ணுமே இல்லாம. எப்படி அப்படின்னா, நீங்க விரதமும் இருந்துட்டு கண் விழிக்கணுமா. ஃபுல் நைட் ஏகாதசி நைட் அன்னைக்கு கண் விழிச்சிங்க அப்படின்னா ஒரு மலையளவு பருத்திய, அதாவது காட்டன் மலையளவு பருத்திய ஒரு சின்ன நெருப்பு எப்படி எரிச்சு பஸ்மமாக்கிடுமோ அது மாதிரி நம்ம பாவங்கள்லாம் விலகிடுமா. பிரம்மர் இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு நல்ல காரியம், ஒரு தான தர்மம் ஏதாவது இன்னைக்கு இந்த ஏகாதசி, இந்த தேவோத்தானி ஏகாதசி அன்னைக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அந்த மேருமலை இருக்குன்னு சொன்ன இல்லையா, ஒரு பெரிய மேருமலை அளவுக்கு செஞ்ச பலன் கிடைக்குமா. ஆனா அதை எப்படி செய்யணும்னா, விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏகாதசி அன்னைக்கு என்ன சாப்பிடணுமோ அதை மட்டும் தான் சாப்பிடணும், கண்டதையும் சாப்பிடக்கூடாது. பழங்கள், பால் அது மாதிரி தான் சாப்பிடணும். அப்படி நம்ம ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம மேருமலை அளவுக்கு நீங்க எவ்வளவு பெரிய தானம் பண்ணாலுமே ஒரு பலனும் கிடையாது அப்படின்னு நாரதர்ட்ட பிரம்மர் சொல்லிட்டு இருக்காரு. மேலும் என்ன சொல்றாருன்னா, பஞ்சமகா பாவங்கள், மன்னிக்க முடியாத பாவங்கள் பண்ணியிருந்தா கூட எவன் ஒருவன் இந்த தேவோத்தானி ஏகாதசி இருக்கிறதா முடிவு பண்ணி முறைப்படி அனுசரிச்சு சுத்தமா எதுவுமே சாப்பிடாம கண் விழிச்சு சுவாமியே நினைச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு கூட பகவான் கருணை கொண்டு பாவங்கள்லாம் அழிச்சிடுவார் அப்படின்னு பிரம்மர் நாரதர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். மேலும் எல்லா விதமான புண்ணிய ஸ்தலம்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லா விதமான புண்ணிய ஸ்தலமும் ஏகாதசி விரதம் எவன் இருக்கானோ அவன் வீட்லயே இருக்குமா. அதனால விஷ்ணுவையோ இல்ல கிருஷ்ணரையோ சந்தோஷப்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையான முறை என்ன அப்படின்னா இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது தானா. நிச்சயமா இந்த ஏகாதசி முறைப்படி இருக்கிறவனுக்கு மறுபிறவி கிடையாது. அதாவது அவன் இன்னொரு ஜென்மம் எடுக்க மாட்டானா. ஏதாவது அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருந்தா அந்த ஆபத்திலேருந்து பகவான் அவனை காப்பாத்திடுவாரா இந்த ஏகாதசி விரதம் இருந்தா. இந்த நாளை நம்ம கிருஷ்ணரையோ இல்ல பெருமாளையோ எந்த ஒரு விஷ்ணு தத்துவத்தை வழிபட்டாலும் 100 ஜென்மங்களா நம்ம குவிச்சு வச்ச எல்லா பாவமும் விலகிடுவோம். மேலும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சூரிய கிரகணத்தின் போதோ
சந்திர கிரகணத்தின் போதோ நம்ம என்ன தானம் பண்ணாலும் அதுக்கு பலன் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு பலனா. பட் இந்த ஹரிபோதினி அதாவது இந்த தேவோத்தானி ஏகாதசி விரதம் இருந்தா அதை விட அதிக பலனா. எவ்வளவு அவ்வளோனா 1000 மடங்கு அதிக பலன் கிடைக்குமா. இது வந்து பாவம் விலகிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்க இப்ப நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தேவையான பொருள், தானிய வகைகள் எல்லாமே வந்து கிடைக்குமா. மேலும் பிரம்மர் நாரதர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க எவ்வளவு வேதம் படிச்சாலும் சரி, எல்லா விதமான ஹோமங்களும் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, எல்லா புண்ணிய கஷேத்திரத்துக்கும் நீங்க போனவங்களா இருந்தாலும் சரி, அது எல்லா பலனும் இந்த ஹரிபோதினி ஏகாதசிக்கு முன்னாடி கோடியில ஒரு பங்கு கூட கிடையாது அப்படின்னு இந்த ஹரிபோதினி ஏகாதசிக்க ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காரு நாரதர்கிட்ட. நீங்க வாழ்க்கை முழுக்க என்னென்னவோ புண்ணியங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனா அத்தனை புண்ணியமும் இந்த ஒரே ஒரு ஏகாதசி, நீங்க இந்த தேவோத்தானி ஏகாதசி இல்லைன்னா அப்படியே வேஸ்ட் ஆயிடும், பலன் இல்லை அப்படின்னு வந்து பிரம்மர் நாரதர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். நம்ம ஏகாதசி அன்னைக்கு வேற ஒருத்தர் வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னா, நான் தான் ஏகாதசி நான் தான் சாப்பிட மாட்டேன்னு நீங்க தண்ணியும் குடிக்கக்கூடாது. இல்லை அவங்க பழம் சாப்பிடுங்கன்னு சொன்னா அதையும் சாப்பிடக்கூடாதான். இல்லை வந்து அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, நான் டிவோட்டி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வீட்டில் என்னைக்குமே சாப்பிடக்கூடாதான். அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் பௌர்ணமி விரதம் இருந்தா என்ன பலன் கிடைக்குமோ அவ்வளவுதான் கிடைக்குமா. விரதத்திலேயே ரொம்ப சிறந்தது வந்து ஏகாதசி விரதம் மட்டும்தான். பட் நீங்க வந்து அடுத்தவங்க வீட்டுல பழமோ இல்ல தண்ணியோ நீங்க அன்னைக்கு குடிச்சிட்டீங்க அப்படின்னா வெறும் பௌர்ணமி விரதம் இருந்த பலன் மட்டும்தான் கிடைக்குமா. இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு சாஸ்திரத்தை இல்ல புராணங்களையோ எடுத்து சொன்னா அது எந்த அளவுக்கு விஷ்ணுவை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னா, நீங்க வந்து குதிரைகளையோ இல்ல யானைகளையோ தானம் பண்ணீங்கன்னா எவ்வளவு வந்து சந்தோஷப்படுத்துமோ அதுக்கு மேல சந்தோஷப்படுத்துமா நீங்க புராணங்கள்லாம் வந்து இந்த ஐப்பசி மாசம் நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா. அதாவது நார்த் இந்தியன் கேலண்டர்ல இதை வந்து கார்த்திக் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற இது வேற. நம்ம கார்த்திகை வேற, அவங்க சொல்ற கார்த்திக் மாசம் வேற. யாரெல்லாம் வந்து விஷ்ணுவோட பேரை வந்து ஜபம் பண்றாங்களோ இல்ல வந்து அவருடைய புராண கதைகள்ல வந்து காதால கேட்கறாங்களோ அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, 100 பசுமாட்டை வந்து பிராமணர்களுக்கு நம்ம தானம் கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்குமா. நம்ம ஜஸ்ட் ஜபம் பண்ணி காதால வந்து கதையை கேட்டாலே. ஏன்னா இந்த மாசத்தோட பெருமையை வந்து நான் வந்து வீடியோல போட்டிருக்கேன் பாருங்க. கோவர்தன் லீலா அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்கும், போய் பாருங்க. அது வந்து நான் தீபாவளி கிட்ட ரிலீஸ் பண்ணதுனால யாரும் ஒன்றும் பார்க்கல போல இருக்கு, எல்லாம் தீபாவளிக்கு பிஸியா இருந்ததுனால. தயவு செய்து அந்த கோவர்தன் லீலாவை போய் பாருங்க. நான் கோவர்தன பூஜை நான் வீட்டில் பண்ணேன், அந்த வீடியோவையும் வந்து நான் அப்லோட் பண்றேன், கண்டிப்பா அதையும் பாருங்க. இந்த வீடியோவோட என் ஸ்கிரீன்ல கோவர்தன் லீலாவை வந்து நான் அட்டாச் பண்ணி விடுறேன், நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. ஏன்னா அதுல என்ன சொல்லிருக்கு, நீங்க காதாலய கதையை கேட்டாலே வந்து உங்களுக்கு 100 பசுமாட்டை தானம் கொடுத்தா பலன் கிடைக்குமா. ஸோ அது எதுக்காக நம்ம அந்த சான்ஸை வேஸ்ட் பண்ணணும். காதால கேளுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஸ்ரீ ஹரிய அதாவது வந்து விஷ்ணு தத்துவத்தை வந்து நம்ம பெருமையா வந்து நம்ம பகவான் நாமத்தை வந்து அடுத்தவங்களுக்கு எடுத்து சொன்னா வந்து 100 ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸ், அதாவது 100 பரம்பரை வந்து உங்களால வந்து லிபரேட் ஆகுமா, உங்களால மோட்சம் கிடைக்குமா. உங்களுக்கு முன்னாடி இறந்து போன 100 மூதாதையர்களுக்கு. இந்த ஐப்பசி மாசம் வர இந்த தேவோத்தானி ஏகாதசி அன்னைக்கு நீங்க வந்து இதை என்ஜாய் பண்ணீங்கன்னா, அதாவது ரொம்ப விரும்பி இந்த ஸ்ரீஹரியோட கதையெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா 10,000 யாகம் செய்த பலன் கிடைக்குமா, உங்க பாவம்லாம் கரைஞ்சிடும். மேலும் ஹரிநாமத்தை ஜபம் பண்ணினா நீங்க 7 தீவை தானம் பண்ண என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்குமா. 7 தீவு 7 ஐலாண்ட்ஸ் நீங்க தானம் பண்ண என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்குமா நீங்க ஜபம் பண்ணா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஜபம் பண்ணிட்டே இருங்க.
ஏகாதசி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்துட்டு நீங்கள் துளசியாலேயோ இல்லை அகஸ்தியா பூன்னு இதில் சொல்லியிருக்கு. அதாவது தமிழில் வந்து அகஸ்தியாவுக்கு அகத்தி பூன்னு பேர். அந்த பூவால் இந்த மாதம் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப நல்லதான். அதுவும் இந்த ஏகாதசி அன்னைக்கு அர்ச்சனை பண்ணால் ரொம்ப நல்லதான். இந்திரன் இருக்கான் இல்லையா, இந்திரன் வந்து கை கூப்பி வணங்குவானா யார் ஒருத்தர் வந்து இந்த அகத்தி பூவால் வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறாங்களோ. இன்னைக்கு துளசியை போட்டு வழிபட்டா 10,000 ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவம்லாம் விலகிடுமா. நம்ம பல கோடி பிறவி எடுத்து தானே பிறந்திருக்கோம் திரும்பியும். ஆனால் இன்னைக்கு துளசியை பறிக்கக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் தசமி அன்னைக்கே பறித்து வச்சே தான் போடணும். ஏகாதசி அன்னைக்கு துளசியை பறிக்கக்கூடாது. என்னைக்கு பறிக்கலாம் என்னைக்கு பறிக்கக்கூடாதுன்னு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் அட்டாச் பண்ணி விடுறேன் இந்த ஸ்க்ரீனோட எண்டில். துளசியோட மகிமை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, துளசியை யார் பார்க்குறாங்களோ, கையால் தொடுறாங்களோ, இல்லை துளசி ஸ்லோகத்தை சொல்லி அப்புறம் தண்ணி ஊற்றி வழிபடுறாங்களோ, அவங்க வந்து துளசியில் எவ்வளவு இலை இருக்கோ, எவ்வளவு விதைகள் இருக்கோ, அப்புறம் அந்த விதையிலேருந்து இன்னொரு துளசி செடி வந்து அந்த துளசியிலேருந்து எப்படி வந்து இன்னொரு துளசி செடி வந்துட்டே இருக்குமோ, அந்த அளவுக்கு அவ்வளவு யுகம் யுகமாக வந்து அவங்க மேல் லோகத்தில் சந்தோஷத்தை அனுபவிப்பாங்களாம். இதில் விதவிதமான பூவெல்லாம் சொல்லியிருக்கு. கதம்போனா நம்ம வந்து எல்லா பூவையும் சேர்த்து கட்டுற அந்த கதமும் கிடையாது. கதம்பம்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்குது, அது பால் மாரி இருக்கும் ரவுண்டாக. அந்த பூவை போட்டு நம்ம சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணால் அவங்க என்றைக்குமே யமலோகத்துக்கு போக மாட்டாங்களாம். அப்புறம் கேத்தக்கின்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்கான். அப்புறம் சமிக்கான்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துலேருந்து இலைகள் வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணாலும் ரொம்ப விசேஷமா. அப்புறம் நீங்கள் எதுவும் கிடைக்கலன்னா மல்லிகைப்பூ இல்லை சம்பக்க பூ, இது மாதிரி என்னென்ன பூ கிடைக்குதோ, கும்பி பூன்னு என்னென்னவோ பூ சொல்லியிருக்காங்க. அப்புறம் பில்வ மரத்துலேருந்து எடுக்கிற பூ, அதை கூட நீங்கள் போட்டு அர்ச்சனை பண்ணலாம். அந்த கேத்தக்கியும் பில்வ மரத்துலேருந்து வர பூவையும் போட்டு அர்ச்சனை பண்ணால் 10 கோடி பிறவியில் செய்த பாவங்கள்லாம் போயிடுமா. ஸோ விதவிதமான பூக்கள்லாம் சொல்லியிருக்கணும். எல்லாத்தையும் சொல்ல வந்து வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். ஏகாதசி முடிஞ்சு அடுத்த நாள் வேதம் ஓதுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் தானம் பண்ணணுமா. இதில் என்னென்னலாம் தானம் பண்ணணும்னு போட்டிருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ எல்லாராலையும் முடியாது. பசுவை தானம் பண்ணணும், இல்லைனா வந்து தட்சிணை கொடுக்கணும். காசு பணமாக நீங்கள் தட்சிணை கூட அந்த வேதம் ஓதுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு நீங்கள் பண்ணணுமா. இந்த ஏகாதசி, அதாவது இந்த உத்தான ஏகாதசிக்கு பல பேர் இருக்குன்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். ஹரிபோதினி அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது. இந்த ஏகாதசிக்கு தான் சத்துர்மாசிய விரதம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் ஏகாதசியில் ஆரம்பித்து இந்த 4 மாதம் இருந்து இந்த ஏகாதசி அன்னைக்கு தான் இந்த சத்துர்னா வந்து 4 மாதம் விரதம் இருந்தால் அந்த விரதம் இப்போ தான் வந்து முடிப்பாங்க. நார்த் இந்தியாவிலலாம் வந்து இருப்பாங்க சத்துர்மாசிய விரதம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து யார் சொல்லிட்டு இருக்கா, யாருக்கு சொல்லிட்டு இருக்கான்னா வந்து பிரம்மர் நாரதருக்கு சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளவு பெருமை வாய்ந்த ஏகாதசியாக. இதை வீடியோ நான் இன்னும் விரிவாக சொன்னால் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் போகும். நான் வந்து இதெல்லாம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வந்து ஸ்கந்த புராணம் ரொம்ப பழமையான புராணம். ஸ்கந்த புராணத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை வந்து யாராவது படித்தாலோ இல்லை வந்து காதால் கேட்டாலோ, இந்த ஏகாதசி பெருமையை காதால் இப்போ நீங்கள் ஃபுல்லாக கேட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து பசுமாட்டை வந்து பிராமணர்களுக்கு தானம் கொடுத்த பலன் கிடைக்குமா. ஸோ இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தயவுசெய்து எந்த ஏகாதசி இல்லாட்டி இந்த ஏகாதசியாவது நீங்கள் இருங்க. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு ஆன்மீக விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு பேர் பிரம்ம யஜ்ஞம்னு பேர். ஹரே கிருஷ்ணா.